டொமெஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஒருத்தர் மேலே ஃபைல் பண்ணால் அவங்களுக்கு என்ன டிஃபென்ஸ் இருக்குது, ஒருத்தர் மேலே ஃபைல் பண்ணால் எப்படி அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுறதுன்றத முதல் வீடியோவில் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறதுனா என்ன, எப்படி ஃபைல் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன யுக்திகள், எதே மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது ரெண்டாவது வீடியோ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸஸில் ஒரு சொல்லப்பட்ட 10 முக்கியமான தீர்ப்புகள் என்னென்ன, அந்த 10 முக்கியமான தீர்ப்புகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அந்த 10 முக்கியமான தீர்ப்பில் என்ன ஃபேக்ட்ஸ் இன்வால்வ் ஆச்சு, அது அதிலிருந்து சொல்லப்பட்ட சாராம்சங்கள் என்ன, அதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. டொமெஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெர்வேசிவ் குளோபல் இஷ்யூ, உலகம் போல் உள்ள இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது என்ன ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸில் ரொம்ப பாதிக்கிற மாதிரி விஷயமா இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு லீகல் இன்டர்வென்ஷன், அதாவது கோர்ட்டினோட தலையீடு, சட்டத்தின் தலையீடு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம படிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த லேண்ட்மார்க் கேசஸ் என்ன இருக்குது, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னு இருக்குது, அதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த 10 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டொமெஸ்டிக் வயலன்ஸ் தான் என்ன அப்படின்றத பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே நம்ம நல்லா பார்த்தோம். அது என்ன மாதிரி டைப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதனோட ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபிசிக்கல் வயலன்ஸுன்றது வரும், ஃபிசிக்கல் அடிக்ட் பண்ணுறது, அப்புறம் எமோஷனல் த்ரெட் பண்ணுறது எமோஷனல் வயலன்ஸ் வரும், அப்புறம் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் செக்ஷுவல் வயலன்ஸுன்ற கேட்டகரியில் வரும். அப்புறம் எக்கனாமிக் வயலன்ஸ், அதாவது டவுரி கேட்குறது, பணம் கேட்குறது, பணம் மூலமாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எக்கனாமிக் அஃபென்சஸ், எக்கனாமிக் வயலன்ஸுன்ற வரும். ஸோ டொமெஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 4 டைப்ஸ்: physical, emotional, sexual and economic violences. இந்த டாப் 10 டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லலிதா தாப்பு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அப்படின்ற வழக்கு தான். இந்த வழக்கில் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கவர்டு அண்டர் டிவி ஆக்ட். அதாவது பார்த்திங்கன்னா, டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஃபைல் பண்ணுறவங்க ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் மட்டும் இல்லை. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கூட இந்த அவங்களுக்கு எதிராக டொமெஸ்டிக் வயலன்ஸ் நடந்தால் கூட அவங்க கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ ஒய்ஃப் தான் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணுற இல்லாமல் இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இட் ஹஸ் எக்ஸ்டெண்டட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்டெண்டட். யாருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் இது எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதனோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராடன்டு ப்ரொடெக்ஷன் டு நான் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். ஸோ கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு கூட இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதனுடைய பலனை அவங்களும் பெற்றுக்கொள்ளலாம், டொமெஸ்டிக் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட தீர்ப்பு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபேக்ட்ஸு, மற்றபடி இதனுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஃபுல் ஃபேக்ட்ஸ், அதோட ஃப்ரீ டவுன்லோட் பார்க்கணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைரெக்டாகவே இந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாகவும் நீங்கள் படிச்சுக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இண்டர் ராஜ் மாலிக் வெர்சஸ் சுனிதா மாலிக் 1986 வழக்கு தான். இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டவுரி டிமாண்ட் பண்ணுறது அதுவும் இட்ஸ் அ மேரிட்டல் க்ரூவல்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டொமெஸ்டிக் வயலன்ஸ் டவுரி டிமாண்ட் பண்ணுறது கூட அது ஒன் ஆஃப் தி க்ரூவல்ட்டி, அது டொமெஸ்டிக் வயலன்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்ட்ரென்தன் த ஆன்டி டவுரி லீகல் ஸ்டாண்ட்ஸ். ஸோ இது ஆன்டி டவுரிக்காக, டவுரி வரதட்சணைக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியதாகவும் லீகல் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுசாக நீங்கள் ஃபேக்ட்ஸ் பார்க்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் இருக்குது. அதை மூலிமா பார்த்து நீங்கள் ஃபுல் டவுன்லோட் எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது வழக்கு, அதாவது டவுரி டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் பார்க்கக்கூடிய மூணாவது வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிராலால் பி ஹர்சோரா வெர்சஸ் குசும் ஹர்சோரா அப்படின்ற வழக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடல்ட் மேல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த சட்டம் ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, இந்த சட்டம் யாருக்கு எதிராக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அடல்ட்டு மேலுக்கு மட்டும்தான் ஃபைல் பண்ணலாம், ஹஸ்பண்டுக்கு ஃபைல் பண்ணலாம், ஹஸ்பண்டுக்கு எதிராக மட்டும்தான் ஃபைல் பண்ணலாம், இல்லை ஹஸ்பண்டோட ஃபாதருக்கு மேலே தான் ஃபைல் பண்ணலாம், அடல்ட்டு மேலுக்கு மட்டும்தான் ஃபைல் பண்ணலான்ற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே, அதாவது இப்போ வந்து ஹஸ்பண்டோடைய சொந்தக்காரங்க, ஹஸ்பண்டோடைய அம்மா, ஹஸ்பண்டோடைய சகோதரிகள், இல்லை ஹஸ்பண்டோடைய சகோதரிகளின் பெண் குழந்தைகள். ஸோ ஆரம்பத்தில் வந்து இந்த டவுரி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ன்றது வந்து வெறும் ஆண்களுக்கு அடல்ட் மேலுக்கு மட்டுமே எதிரானதாக இருந்த சட்டம் வந்து இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இது பெண்களுக்கும் எதிரானது. அதாவது இப்போ ஒரு கணவனுடைய அம்மா மேலேயும் கேஸ் போடலாம், கணவனுடைய சிஸ்டர்ஸ் மேலேயும் கேஸ் போடலாம், இல்லை கணவனுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் மேலேயும் கேஸ் போடலாம். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டினுடைய இது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இந்த அடல்ட் மேலே மட்டுமேலே தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதனோட இம்பேக்ட் என்னென்னா, உமன் கேன் ஆல்சோ பி ரெஸ்பாண்ட். அதாவது உமன் யாராவது ஒரு பெண்களை, ஒரு கணவனுடைய உடன் பிறந்தவர்களுடைய பெண்களை கூட, சகோதரிகள், அம்மா, மற்ற பெண்களை கூட, மற்ற பெண்கள் மேலே கூட இந்த டொமஸ்டிக் கம்ப்ளைண்ட் மேலே ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த தீர்ப்பினால் வரக்கூடிய விளைவுகள், இம்பேக்ட். நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஆர் பர்னாட் வெர்சஸ் சவிதா பர்னாட் 2012. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வில் அப்ளிகபிள் ரெட்ராஸ்பெக்டிவ்லி. அதாவது வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக அப்ளை ஆகும். அதாவது எப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணது வந்து 2005 தான் பாஸ் பண்ணாங்க. இப்போ 2005க்கு முன்னாடி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருந்தால் அதுக்கு மேலே அதுக்கு இந்த ஆக்டை வச்சு அப்ளை பண்ணி கேஸ் போடலாமா அப்படின்னு பண்ணுற விஷயம் வரும்போது, இந்த ஆக்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. அதனால் வந்து 2005க்கு முன்னாடி நடந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஜட்ஜ்மெண்ட்டோடைய ஃப்ரீ டவுன்லோடபிள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த அனைத்து ஜட்ஜ்மெண்ட்டையோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வரிசையில் நம்ம 6ஆவதாக பார்க்கக்கூடிய அடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் சர்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2017. இந்த வழக்கில் என்ன மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, வந்து 498A வழக்க கம்ப்ளைண்ட்டை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி அதை தவிர்க்கணும். 498A பார்த்திங்கன்னா ஒரு குரூவல்ட்டி கம்ப்ளைண்ட்டு. ஐபிசி 498A வந்து ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு குரூவல்ட்டி நடந்ததுன்னா அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய பொய்க்கான கேஸ் தான் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிசின்றது வந்து அந்த ஆக்ட் ரிப்பீல் ஆகிடுச்சு. அதுக்கு பதில் இப்போ பிஎன்எஸ் ஆக்ட் வந்துச்சு. பிஎன்எஸ் ஆக்ட்லேயும் இந்த அதில் சொல்லப்பட்ட குரூவல்ட்டிக்கு உள்ள விஷயங்களுக்கு பொய்யான கேஸ் போடக்கூடாது. பொய்யான கேஸ் போடணும், அதுக்கு என்ன மாதிரி அதை மிஸ்யூஸ் பொய்யான கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும், அதை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் அ கைட்லைன்ஸ் டு ப்ரிவெண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் குரூவல்ட்டி கேசஸ், குரூவல்ட்டி கம்ப்ளைண்ட்ஸ், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை பற்றி சொல்லியிருக்கு. இதனோட இம்பாக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேலன்ஸ் ரைட்ஸ் வித் சேஃப் கார்ட்ஸ். ஸோ வந்து ஒரு பேலன்ஸான ரைட்ஸுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எதிராளிகளுக்கும் அப்பாவியான ஒரு குணமமார்களுக்கும் பாதுகாப்பான ஒரு விஷயத்தை, ஒரு கைட்லைனை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய 7ஆவது ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபி பர்வானா காத்தூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது 2017 நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் எவிடன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் டவுரி டெத். ஸோ டவுரி டெத்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேஸுக்கு வந்து கிளியர் எவிடன்ஸ் வேணும். சும்மா ஒரு சாதாரண ஒரு பிளாங்கடு கம்ப்ளைண்ட்டு அல்லது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு தெளிவில்லாத கம்ப்ளைண்ட்டை வச்சுலாம் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது. ஒரு கேஸை ஒரு டவுரி டெத்துக்கு ஒருத்தரை பனிஷ் பண்ணணும்னா அதுக்கு வந்து கிளியர் கட் எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற விஷயத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதனோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்சியஸ் ஜுடிஷியல் அப்ரோச். ஸோ ஒரு டவுரி கம்ப்ளைண்ட் டெத்து நடந்ததுன்னொடனே எடுத்த உடனே ஒருத்தரை பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஃபுல் எவிடன்ஸ் வேணும், கிளியர் எவிடன்ஸ் வேணும், அது இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலேஷ் தேவி வெர்சஸ் ஜெய்பால். இது 2019 வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு.
இதில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இன்வால்வ் ஆகிருப்பேன். டிவி ஆக்ட் இஸ் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ டிவி அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டில் கணவன் மட்டும் இல்லை, அவங்க கூட அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை கணவனோட சகோதரிகள் இருக்காங்க, இல்லை வேறு கணவனோட உறவுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு டிஸ்பியூட் அந்த மாதிரி உட்காந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு வந்து அதுக்கும் அந்த டிவி ஆக்ட் வந்து அப்ளைக்கபிள் ஆகும். அதுக்கும் இந்த ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு உள்ளவங்களுக்கும் இந்த டிவி ஆக்ட் அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயத்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதனோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுன்றதை வந்து என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதனோட ஸ்கோப் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் யாருக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் அப்ளை ஆகும், யார் யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ தூரத்து சொந்தங்கள், அங்கே வீட்டிலே இல்லாதவங்களுக்கெல்லாம் மேலாம் டெலிவரி கேஸ் போட முடியாது. ஸோ வீட்டிலே இருக்கிறவங்க கூட இருந்து தொந்தரவு பண்ணுறவங்க தான் பண்ண முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெஃபனேஷன், அதாவது ஸோ ஷேர் ஹவுஸ் ஹோல்டுன்றதுக்குன்னு டெஃபனேஷனும் அதனுடைய ஸ்கோப்புக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சரியான விளக்கங்கள், ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 9வது நான் பார்க்கக்கூடிய நம்ம வழக்கு என்னென்னா, அஜய் குமார் வெர்சஸ் லதா 2019 வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதில் என்ன ஒரு வித்தியாசமான பார்த்தீங்கன்னா, பிரதர் இன் லா இஸ் ஆல்சோ லைபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் இன் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ வழக்கமாக பார்த்திங்கன்னா, ஒரு டிவி கேஸில் கம்ப்ளைண்ட் யாருக்கு எதிராக கிளைம் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க, காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுவாங்கன்னா கணவனுக்கு எதிராக தான் கிளைம் பண்ணுவாங்க. இந்த பெக்குலர் கேஸில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஜாயின்ட் ஃபேமிலின்ற முன் வரும்போது பிரதர் இன் லாக்கு எதிராக கூட இந்த மாதிரி கேஸை கிளைம் பண்ணலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. 10வது, அதாவது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது 2014 வந்த தீர்ப்பு. இதில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, கைட்லைன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் அரெஸ்ட் இன் 498 கேசஸ். ஸோ வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனுக்கு எதிராக ஒரு 498 குரூவல்ட்டி கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ்காரங்க உடனே நேராக போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ போலீஸ்காரங்களுக்கு வந்து பெரிய ஒரு அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு 498 கேஸ் ஃபைல் பண்ணாலே உடனடியாக போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக காலையில் 4 மணிக்கே 3 மணிக்கே வீட்டில் தூங்கிட்டு இருக்கவங்கள எல்லாரையும் தூக்கிட்டு வர்றது, மாமனார் மாமியார் தூக்கிட்டு வர்றது, அப்புறம் கணவனை தூக்கிட்டு வர்றதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்து நிறைய அது மேலே பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து 498 குரூவல்ட்டி கேசஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன மாதிரி கைடன்ஸ் ஃபைல் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஜட்ஜ்மெண்ட், என்னென்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 498 கேஸ் ஃபைல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது மட்டும் இல்லாமல், அந்த மாதிரி கேஸில் என்ன மாதிரி கைட்லைன்ஸை பின்பற்றணும் வாங்கணுன்றதை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சிவில் லிபர்ட்டிஸ், அதாவது வந்து மனிதனுடைய ஒரு சிவில் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சொல்லப்பட்ட ஃபுல் ஃபேக்ட்ஸு, அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்ட எல்லா கைட்லைன்ஸும் பார்க்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா ஜட்ஜ்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனும் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டோட ஃப்ரீ டவுன்லோடபுள் டிஸ்கிரிப்ஷனும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக இந்த 10 ஜட்ஜ்மெண்ட்டும் என்ன மாதிரி ஒரு தீமை நமக்கு சொல்லுது, அல்லது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்டிமை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுடைய எல்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பாதிக்கப்பட்டவங்களோடன்றவங்க வந்து மனைவி மட்டும் இல்லை, கூட லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்க கூட ப்ரொடெக்ஷன் பண்ணலான்ற மாதிரி அது மாதிரி வேறு பல விதமான ப்ரொடெக்ஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது விரிவாக்கப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் பேலன்சிங் மிஸ்யூஸ் ப்ரிவென்ஷன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பொய்யான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி தேவையில்லாமல் பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸ் கண்டித்தது மட்டும் இல்லாமல், அதுக்கு எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணுன்ற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில டெஃபினேஷனுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்ன டெஃபினேஷன், இதுக்கு என்ன மீனிங்கு, பர்டிகுலர் இதுக்கு என்ன மீனிங்கிறதை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. படித்து பார்த்துக்கலாம். இந்த 10 தீர்ப்புகளும் என்ன மாதிரி ஒரு லீகல் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு, இதில் இது என்ன மாதிரி முடிவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வழக்கறிஞர்களுக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது இந்த 10 ஜட்ஜ்மெண்ட்டும். அப்புறம் வந்து பப்ளிக் அவேர்னஸை நல்லா ஏற்படுத்தியிருக்கு.
அது வந்து இட் இன்க்ரீஸ் பப்ளிக் அவேர்னஸ். அதுவும் இல்லாமல் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய புதிய மாற்றங்கள், புதிய டெவலப்மெண்ட்ஸ், எவல்யூஷனை வந்து இந்தியாவில் எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துது. இது ப்ராப்பர் லீகல் அப்ளிகேஷனை நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயமாகவும் ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்தையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த தீர்ப்புகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த 10 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை தவிர்த்து இதற்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஒரு டிவி கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணால் அதுக்கு என்ன டிஃபென்ஸ் எடுக்கணும், அது கேஸ் எப்படி கையாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகளுக்கும், அது ஒரு விக்டிமில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கேஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பான விஷயங்கள் சட்டத்தில் இருக்குன்ற விஷயத்தையும் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்னென்ன இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை கொடுத்துருக்குன்றதை பற்றி ஒரு விரிவான வீடியோவும், அந்த டொமஸ்டிக் வயலன்ஸினுடைய மொத்த சாராம்சம் என்னன்றதை வந்து அது தொடர்ந்து ஒரு சீரீஸ் ஆஃப் 2-3 வீடியோஸ்லேயே நான் போடலான் இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த என்னோடய வீடியோ உங்களை அப்டேட் உடனே பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கண்டிப்பாக, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும். லீகல் அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து, சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி, உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளை தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன், ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான ரிக்வெஸ்ட்டை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சட்டத்தை சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.